ஃப்ரைடே மார்னிங் இன்னைக்கு ரயானோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோ ரைஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உங்களோட கிட்ஸுக்கு என்ன டெய்லி டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும்னு குழப்பமா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேங்க. டெய்லி நான் ஒவ்வொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுவேன். ஃபர்ஸ்ட் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் உப்பு அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கடுகு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சமாக பூடு போட்டு வதக்கிடலாம். பூடை போட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் போட்டு ஒரு பாதி வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பொட்டேட்டோ நல்லா வெந்ததுமே அதை வந்து ஓரமாக தள்ளி வச்சுட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி போட்டு ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணி நம்ம இந்த பொட்டேட்டோ கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து ரெடியானதுமே பார்த்தீங்கன்னா இதில் ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிரும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ரெசிபி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆனதுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பனானா பேன் கேக்கு தான் செஞ்சுருந்தேன். அது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். மிக்ஸி ஜாரில் பனானா, ஒரு எக்கு, கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து நம்ம பேன் கேக் சைஸில் போட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பசங்க காலையில் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.